Taste the Daily. திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி தேரோட்டம் வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளதால் நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர்களையும் தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீய்ச்சி அடித்து சுத்தம் செய்தனர். சுமார் 450 டன் எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் திருத்தேர் 90 அடி உயரம் கொண்டதாகும். நெல்லைப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் குடவரை வாயில் மண்டபத்தில் அமைந்துள்ள மர சிற்பங்கள் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் திருத்தேர்களை 13,500 லிட்டர் தண்ணீர் கொண்டு நவீன மோட்டார்கள் மூலம் பீய்ச்சி அடித்து சுத்தம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே வைகாசி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவிரி நகரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் கும்மியடித்து அம்மன் பாடல்களை பாடினர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியுடன் அம்மன் உற்சவராக அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வைகாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு ஜோதி தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி தேரோட்டம் வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளதால் நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர்களையும் தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பீய்ச்சி அடித்து சுத்தம் செய்தனர். சுமார் 450 டன் எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் திருத்தேர் 90 அடி உயரம் கொண்டதாகும். நெல்லைப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் குடவரை வாயில் மண்டபத்தில் அமைந்துள்ள மர சிற்பங்கள் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் திருத்தேர்களை 13,500 லிட்டர் தண்ணீர் கொண்டு நவீன மோட்டார்கள் மூலம் பீய்ச்சி அடித்து சுத்தம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே வைகாசி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காவிரி நகரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் கும்மியடித்து அம்மன் பாடல்களை பாடினர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியுடன் அம்மன் உற்சவராக அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வைகாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு ஜோதி தரிசனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் ஜனகை மாரியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சோழவந்தான் பகுதியில் உள்ள ஜனகை மாரியம்மன் கோயில் கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியம் வைத்து புனித நீர் ஊற்றி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிகழ்வில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.